கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 11:8, ரோமன்ஸ் 11:8. கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஒரு மீந்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. பெரும்பாலான மக்கள் இருதயம் கடினப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருதயம் கடினப்பட்டதுக்கான காரணம் என்னங்கிறத இங்கே சொல்கிறாரு. ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன? அவங்க தொடர்ந்து அவிசுவாசத்தில் இருக்கிறதற்கும் அவங்க கர்த்தருக்கு எதிராக செயல்படுவதற்கும் அவங்க அவரை நிராகரித்ததுனால, தேவனை நிராகரித்ததுனால அவர்களுக்கு நடக்கக்கூடிய காரியத்தையும் ஆண்டவர் இங்கே அவர் செய்தார். காரணம் என்னென்னா, அவர்கள் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இந்த ரோமர் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே 1வது அதிகாரம் 24வது வசனத்திலேருந்து 28வது வசனம் வரைக்கும் காணப்படுகிறவைகள் எல்லாம் தேவன் யாருன்னு சாட்சி சொல்லுது. ஆனால் அவங்களோ தேவனை அறிந்தும் அவரை ஆராதிக்காமல் அவருக்கு சொல்லக்கூடியதான். ஏன்னா இது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன காரியம். ஏசாயா 6வது அதிகாரம் 9-10 சொல்லப்பட்ட காரியம். அப்போ அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டது அப்படிங்கிறது, அவங்க தொடர்ந்து கர்த்தரை நிராகரித்து அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துறதுனால கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த தண்டனையை ஒழிய இது உண்மையாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வரக்கூடிய காரியம் இல்லை. ஏன்னா அவங்க கனநித்திரையின் ஆவி என்று சொல்லக்கூடியதா. அவங்க தேவனுடைய காரியங்களுக்கு உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களாய் ஒரு ஆவிக்குரிய முறையில் அவங்க தூங்கி கொண்டே இருக்கக்கூடிய காரியம். எபேசியர் 4:18 சொல்லும்போது அவங்களுடைய அறிந்து கொள்வதில், புரிந்து கொள்வதில் ஒரு குருட்டுத்தனம் உண்டானது என்று சொல்லக்கூடிய காரியமாக. அது மாத்திர கண்கள் இருக்குது, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, காண முடியல. காது இருக்குது, அவங்களால கேட்க முடியல. இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். அவங்க கர்த்தர் செய்த அதிசயங்களை பார்த்தாங்க, ஆனாலும் அவங்க புரிந்து கொள்ளலை. கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டாங்க, ஆனாலும் அவங்க அதை அறிந்து கொள்ளலை. கர்த்தரை முகமுகமாக சந்திச்சாங்க, ஆனால் கூட அவங்க என்ன பண்ணலை, அதற்கு அவர்கள் திரும்ப மறுமொழி கொடுக்கலை. ஏன்னா அதனால தான் ஏசாயா 29:10 சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு ஒரு கனநித்திரையின் ஆவியை கொடுத்தாரு. எரேமியா 5:21 சொல்லும்போது அவங்க முட்டாள் ஜனங்களாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கண்கள் இருக்குது ஆனால் காண மாட்டேங்கிறாங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மத்தேயு 13வது அதிகாரத்தில் 13-15 வரை உள்ள வசனங்களில் அவங்களோட ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை பற்றி சொல்லும்போது இதே வசனத்தை எடுத்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இன்று வரை அவங்களுக்கு இப்படி சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடியதாக. இது பழைய ஏற்பாட்டில் தொடங்கினது, இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தில் நடைபெற்றது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போவும் நடக்கக்கூடியதாக இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இருதயம் கடினப்படுவது என்பது ஒரு பக்கத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் மனிதனுடைய பொறுப்பாக இருக்கிறத பார்க்குறோம். இஸ்ரவேலனுடைய அவிசுவாசம் வேத வசனத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறதை ஒழிய கர்த்தருடைய திட்டத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணலை. அவங்க ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை என்பது முழுமையாக தொடர்ந்து நடந்து கொண்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே என்னுடைய இருதயம் எப்போதுமே உம்முடைய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடியதா, ஒரு சென்சிட்டிவ், ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. எங்கே ஒரு இருதயம் கடினப்பட ஆரம்பிக்குதுன்னா, சின்ன சின்ன காரியங்களில் நம்ம கர்த்தருடைய காரியங்களை நிராகரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஒரு கடினத்தன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, நீங்கள் தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்கள் சத்திய வசனத்தை பார்க்குறீங்க, அந்த சத்திய வசனம் என்ன பண்ணக்கூடாது, அதை பார்த்தது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தை நீங்கள் எப்படி சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா?
இஸ்ரவேல் தேச மக்களை மாதிரி தேவனுடைய கரத்திலிருந்து வந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தவர்கள் ஒருத்தருமே கிடையாதுங்க. ஆனாலும் அவர்கள் என்ன குருட்டாட்டம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் நம்ம எப்பொழுதுமே கர்த்தர்கிட்டருந்து ஒரு செய்தி வருது, கர்த்தர்கிட்டருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அதற்கு உடனடியாக நம்ம கீழ்ப்படியக்கூடிய மக்களாக உடனே, ஏன்னா நம்முடைய கண்கள் திறக்கப்படணும், நம்முடைய இருதயம் ஒரு உணர்வுள்ள இருதயமாக இருக்கணும். அதனால நீங்கள் எப்பயுமே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, உடனே நான் உமக்கு கீழ்ப்படியக்கூடியவனாய் இருக்க வேண்டும் என்று. வல்ல பிதாவே, இதோ இந்த இஸ்ரவேல் தேச மக்கள் அவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை பார்த்தாங்க, ஆனாலும் அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, நாங்கள் அப்படி இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, நாங்கள் அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.